ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏகப்பட்ட இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, முதல் பட்டதாரி இளைஞர்களுக்கு நிச்சயமாக உறுதியாக தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகளில் எந்த ஒரு எக்ஸாமும் எழுதாமல் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு ஆணித்தனமாக சொல்லியிருந்தாங்க. அது ஓரியன்டான ஒரு சில தகவலை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நாம் ஜஸ்ட் நியூஸ் பேப்பர்லேருந்து கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அவரோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெற விண்ணப்பிக்க முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெற விண்ணப்பிக்க முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான சான்றிதழ்கள் பெற வழிகாட்டுதல் இல்லாததால், அதாவது அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாததுனால நிறையா பேர் விண்ணப்பிக்க முடியாமல் பல இளைஞர்கள் வந்து தவிச்சு வராங்க. தமிழக அரசின் மனிதவள மேலாண்மை துறையின் மூலம் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி அரசாணை, அதாவது நிலை எண் 122 வெளியிடப்பட்டது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலை வாய்ப்பகங்கள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வரும் முன்னுரிமை முறையின மறுசீரமைப்பு செய்து கரோனா தொற்றால பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள், முதல் தலைமுறை பட்டதாரிகள் மற்றும் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா, கரோனாவால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் வழியாக பெறலாம். அதாவது த்ரூ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக கோவிட்னால பெற்றோர்கள் இழந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து பெறலாம். அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் கல்வி பயின்றவர்களுக்கான சான்றிதழ்கள், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் பயின்றீங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸு, இதோடு இல்லாமல் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களின் மூலம் பெறலாம். இது எல்லாத்தையுமே வந்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மூலமாக பெறலாம் அப்படிங்கிற நடைமுறைகளும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெறுவதற்கான சான்றிதழ்கள் பெற விரிவான வழிகாட்டுதலும் விண்ணப்பிக்கும் முறை இடம்பெறவில்லை அப்படின்ட்டு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் கருத்து வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனால் இச்சான்றிதழ்களை பெறுவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்களை முதல் தலைமுறை பட்டதாரிகள் கடந்த ஒரு ஆண்டாக சந்தித்து வருகின்றனர். கண்டிப்பாக இது நிதர்சனமான உண்மைதாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இளைஞர்கள் எல்லாமே பல்வேறு போராட்டங்கள் வந்து மேற்கொண்டாங்க. எங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கிடைக்கல, ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடைக்கல, விதிமுறைகளும் ப்ராப்பராக எங்களுக்கு தெரிவிக்கல அப்படின்ட்டு நிறையா டிஃப்ரெண்ட் டேட்ஸ் அண்ட் டைமில் வந்து போராட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டாங்க. பட் ஸ்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன், ஒரு மைண்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. இதில் என்ன புரிதலும் தெளிவாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக இளைஞர்கள் கூறும்போது முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ்களை பெற சேவை மையங்களில் விண்ணப்பிக்கும் முறையே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இனிஷியலாக. பிகாஸ் சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நாம் வந்து பதிவு பண்ணிக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், அவங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆதார் கார்டில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் மாற்றணும், இல்லை ரேஷன் கார்டில் ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் மாற்றணும், ஓட்டர் ஐடி. ஸோ இது மாதிரி எல்லா கவர்மெண்ட் ப்ரூஃபில் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக சேவை மையத்தில் பண்ண முடியும். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதே சமயம் முதல் பட்டதாரி சான்றிதழ் பெற சேவை மையத்தில் எந்த ஒரு ப்ராப்பரான டேட்டா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்ட்டு வந்து அந்த பர்டிகுலர் சேவை மையத்தை வந்து சொல்கிறாங்க. இது ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா, வருவாய்த்துறை அலுவலர்களிடம் இதை பற்றி கேட்டால் எங்களுக்கு இன்னும் வழிகாட்டுதல் வரவில்லை. மேல்நிலை கல்வி முடித்து உயர்கல்வி சேரும் மாணவ மாணவிகள்
சலுகைகள் பெற இ-சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கும் முறை மட்டுமே நடைமுறையில் உள்ளது என்கின்றனர். அதாவது 12th முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் யூஜி கோர்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அந்த இதில் ஃபீஸ் ரிடக்ஷன், அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இ-சேவை மையத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இந்த ஜாப் ஓரியன்டாக வந்து எந்த ஒரு இ-சேவை மையத்தில் அப்டேட் இல்லை. எங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டேருந்து வரல அப்படின்ட்டு வந்து வருவாய்த்துறை வந்து சொல்லியிருக்காங்க. உயர்கல்விக்கு வழங்கப்படும் முதல் பட்டதாரி சான்றிதழ்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ்களுக்குமான புரிதலே இன்னும் தெளிவாக இல்லாததால் கொடுக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்வதிலும் தயக்கம் காட்டி வராங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அரசு துறையில் பல்வேறு பணிகளுக்கு வேலைவாய்ப்பகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதிவிட்டு தங்களது முதல் தலைமுறை பட்டதாரி என்ற முன்னுரிமை சான்றிதழ் பெற முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மனிதவள மேலாண்மை துறை, வருவாய்த்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்டவற்றை ஒருங்கிணைக்காமல் விட்டதால் இச்சான்றிதழ்கள் பெற முடியாமல் தவிக்கும் நிலை இளைஞர்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு. எனவே தமிழக அரசு உடனடியாக முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ்கள் இ-சேவை மையங்கள் மூலமாக பெறுவதற்கான வசதிகளையும் வழிகாட்டுதல்களையும் ஏற்படுத்த வேண்டும். வருவாய்த்துறை அலுவலர்களிடம் கேட்டபோது இதை பற்றி அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆனால் சான்றிதழ் வழங்குவதற்கான நடைமுறைகள், உரிய வழிமுறைகள் எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை அப்படின்ட்டு மறுபடியும் 2 கையை விரிச்சிட்டாங்க. ஸோ இதனால் பாதிக்கப்படுறது அவங்க கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது, கண்டிப்பாக இளைஞர்கள் தான். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதற்கு ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுத்து இவங்களுக்கு இ-சேவை மையத்தில் ஈஸியாக அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்க வழிவகை செய்யுமாறு எல்லாத்துடைய சார்பால் நம்ம சேனல் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக தெரியும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.